எல்லாரும் வந்துட்டீங்கல்ல, இந்த கதையை நீங்க ஃபுல்லா பாருங்க. ஏன்னு சொல்லட்டுமா? மார்ச்சுரியில இறந்து போன ஒருத்தருடைய உடம்பு திடீர்னு எழுந்துக்குது. அங்க வேலை பார்க்க வந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அத பார்த்து அரண்டு போறாரு ஆளு. என்னடா பணம் எழுந்து நிக்குதே அப்படின்னு. அந்த பர்சனும் என்னது நான் செத்து போயிட்டேனா? ஆமா, என் மண்டையில புல்லட்டால யாரோ சுட்டிருக்காங்க. என்ன கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அதுக்கு நீதாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோ அவரை கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குறாரு. சோ ஹீரோ வந்து ஒரு வித்தியாசமான கண்டிஷன் ஒன்னு இருக்கு. என்னன்னா எவ்வளவு பெரிய அடிபட்டாலும் சரி அவர் செத்து போயிடுவாரு. எல்லாரும் அவர் இறந்து போயிட்டாருன்னு தான் நினைப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப உயிரோட வந்துருவாரு. சோ இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற நம்ம ஹீரோ அவரை கொலை பண்ணது யாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சிகள்லாம் என்னன்னு அந்த அப்பாவி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டையும் கூட சேர்த்துக்கிட்டு கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் முழு கதையே. சோ கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, அதனாலதான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வித்தியாசமான கதைகளை நம்ம பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம ஹலோ அகெயின் அப்படின்ற ஒரு ரஷ்யன் சீரிஸோடைய சீசன் 1 தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல காருக்குள்ள ஒரு பிசினஸ் மேன் கூட டீலிங் பேசிக்கிட்டு இருக்கிற இவர் தான் நம்ம ஹீரோ. இவரோட பேரு போரிஸ். அப்படின்னா நம்ம ஹீரோவும் பிசினஸ் மேன் தான் போலயே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதான் கிடையாது. நம்ம போரிஸ் ஒரு ரவுடி அடியாளு. இப்ப கூட அந்த பிசினஸ் மேனை மிரட்டி ஏதோ ஒரு டீலுக்கு சைன் வாங்க தான் வந்திருக்காரு. சோ இப்படின்னு ஏகப்பட்ட இல்லீகலான கிரிமினல் வேலைகள் எல்லாம் நம்ம போரிஸ் பண்ணுவாரு. இப்ப இவருக்கு இந்த வாழ்க்கை சுத்தமா பிடிக்கவே இல்ல. போரிஸோட ஆசையே ஒரு பேக்கரி ஷாப் ஒன்னு ஓபன் பண்ணி நிம்மதியா வாழணும்ன்றது தான். சோ அதனால போரிஸ் அவருடைய பாஸை மீட் பண்றாரு. சோ அவர்கிட்ட பெர்மிஷன் கேக்குறாரு. எனக்கு இந்த வேலைலாம் வேணாம், மொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பேக்கரி ஷாப் ஓபன் பண்ண போறேன்னு சொல்ல பாஸும் ஓகேன்னு சொல்றாரு. அந்த பாஸ் கூடவே ஒரு ரைட் ஹேண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவரும் நம்ம போரிஸ் கிட்ட வந்து உன்னை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல போரிஸும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து அவரு ஓபன் பண்ண போற அந்த பேக்கரிக்கு அவரே சில டிஷ்ஷஸ்லாம் செய்யலான்னு வீட்லயே கப் கேக் மாதிரி ஒரு டிஷ்ஷை செய்யறாரு. அப்ப திடீர்னு யாரோ பின்னாடி நம்ம போரிஸை ஷூட் பண்றாங்க. அவ்வளவுதான், அவர் இறந்து போயிட்டாரு. ஆனா திடீர்னு கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. பார்த்தா ஒரு மார்ச்சுரியில இருக்காரு ஆளு. அப்படியே போரிஸ் மெதுவா எழுந்துக்க ட்ரை பண்ணும் பொழுது அப்ப அங்க வந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் ஐயோயோ பணம் எழுந்து நிக்குதே அப்படின்னு மயங்கியே விட்டான். சோ போரிஸ் மெதுவா அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இருக்கார்ல அவர்கிட்ட ஒரு போன் இருக்கும். அந்த போனை எடுத்து அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்றாரு. பார்த்தா கால் அட்டெண்ட் பண்றது நம்ம போரிஸோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான். சோ போரிஸ்க்கும் ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம ஃப்ரெண்டும் நம்ம ஒய்ஃபும் ஒரு அஃபேர்ல இருக்காங்க, அவங்களுக்கு குறுக்க நான் இருக்கேன் தான் என்ன கொன்னுட்டாங்க அப்படின்னு இவரு புரிஞ்சுக்கிறாரு. அதனால எதுவும் பேசாம போனை கட் பண்ணிட்டு எங்க மயக்கத்துல இருந்து அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் எழுந்துக்கிறாரு. ஐயோ ஜாம்பி வந்துருச்சு, ப்ளீஸ் என்ன கடிக்காத அப்படின்னு அவரு பயங்கரமா பயப்பட, டே நான் ஒன்னும் ஜாம்பி இல்லடா, நான் மனுஷன் தான். எந்த ஊர்லடா ஜாம்பி இந்த மாதிரிலாம் பேசும்? ஆமால பேசாது, ஆனா உன் மண்டையில புல்லட் இறங்கி ஓட்டையா இருக்க, எப்படி நீ உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பதான் இவரும் செக் பண்ணி பாக்குறாரு. புல்லட் போன ஓட்டையா இருக்கு, உள்ள கை விட்டுலாம் பாக்குறாரு. இவரு சாதாரண மனுஷனா இருந்தா என் நேரத்துக்கு செத்து போயிருப்பாங்க, ஆனா நமக்கு ஒன்னும் ஆகலையே, நமக்குள்ள ஏதாவது பவர் இருக்கா அப்படின்னு இவருக்கு புரியல. அவதான் அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் இதை பத்தி நான் படிச்சிருக்கேன், இதுக்கு பேரு லாசரஸ் சிண்ட்ரம். சில சமயத்துல உயிர் போற விஷயத்துல இருந்தும் மீண்டு வந்துருவாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே, நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் போன்ல மேப்பை காட்டுறாரு. சோ அதை பார்த்துட்டு சரி ஓகே நான் வீட்டுக்கு போகணும், அதோட உன்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்லு, ஏன்னா எல்லாரும் என்ன இறந்து போயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் உயிரோட இருக்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும். சோ அதனால நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிட்டு இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சும்மா கம்முன்னு இருக்கலாம்ல, சார் இது பணத்துக்கு போடுற ட்ரெஸ், இதை போட்டு போறீங்களே அப்படின்னு கேட்க அதுவும் சரிதான், உன் ட்ரெஸ்ஸை கொடு அப்படின்னு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ட்ரெஸ்ஸை போட்டு தலைவர் சீனா கிளம்புறாரு. நேரா அவரோட வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்க அவரோட ஒய்ஃபும் கதவை திறக்கிறாங்க. அப்படியே டக்குன்னு பிடிச்சி என்னடி உன்னோட அஃபேரை மறைக்க என்னையே கொலை பண்ணிட்டல அப்படின்னு ஒரு ரூம்ல வச்சு லாக் பண்ணிட்டு அதே வீட்ல தான் அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரை போட்டு சும்மா பெரட்டி எடுக்கிறாரு. என்ன தைரியம் இருந்தா என்னைய கொலை பண்ணிருப்ப? எது நாங்க கொலை பண்ண மாட்டே, உன்னை வேற யாரோ ஷூட் பண்ணிட்டாங்க, நீ இறந்து போயிட்ட, உன் ஒய்ஃப் பாவம் சோகமா இருந்தால அதான் நான் ஆறுதல் கொடுக்க வந்தேன். போரிஸ்க்கும் புரிய வருது, அப்படின்னா நீங்க என்ன கொலை பண்ணலையா, ஆனா இருந்தாலும் நான் செத்துட்டேன்ட்டு என் ஒய்ஃபையாடா உசார் பண்ணுவா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டை போட்டு சும்மா செம்ம அடி அடிக்க டக்குன்னு பார்த்தா நம்ம போரிஸோட ஒய்ஃப் கத்தியாலே ஒரு சொருகுறாங்க. அவ்வளவுதான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த ஃப்ரெண்டும் நம்ம போரிஸை அட்டாக் பண்ணி கத்தியால குத்தி கொலையே பண்ணிடுறாரு. போரிஸ் இறந்து போயிடுறாரு. ஆனா திரும்பவும் உயிரோட காட்டுக்குள்ள இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. கொலை பண்ணிட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இங்க கொண்டு வந்து போட்டாங்க போல. ஆனா நம்ம போரிஸ் திரும்ப உயிரோட வருவாருன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியல. நல்ல வேளையா நம்ம போரிஸ்க்கு மெடிக்கல் ஸ்டூடெண்டோடைய போன் நம்பர் தெரியும். சோ அதனால வாக்கிங் வந்த ஒருத்தங்க கிட்ட இருந்து போனை வாங்கி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு கால் பண்ண அவரும் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, டே என்ன கத்தியால குத்தி கிண்டிட்டாங்கடா, உயிர் இருக்கு, ஆனா இப்படி என்னால வெளியே சுத்த முடியாது
முடியாது, எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆளு நீதான், சரி சரி நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போரிஸை கூப்பிடுறாரு. எந்த இடம்? மார்ச்சுரி தான். ஸோ அங்கே வச்சு அடிப்பட்ட காயம் எல்லாத்துக்குமே தையல் போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு. நம்ம போரிஸும் சரி நான் வெளியே போகணும், உன் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு, இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியும், அதான் வேற ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு இவங்க 2 பேருமே ஒரு காரில் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஏன்னா 2வதா கத்தியால் குத்துனது தான் நம்ம போரிஸோட ஒய்ஃபும் அந்த ஃப்ரெண்டும். ஆனால் தடவை கன்னில் ஷூட் பண்ணது யாருன்னு இவருக்கு தெரியல. ஸோ அதனால இவர் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் இருக்கிற ஒரு வீடு மாதிரியான ஒரு இடம் இருக்கு. ஸோ நம்ம போரிஸால நேரடியாக போக முடியாது, ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ அதனால மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை அனுப்ப அவரும் ஆளு போறாரு. ஆனால் அங்கே இருக்கிற 2 பேர் அப்படியே லவக்குன்னு அவரை பிடிச்சி உள்ள போட்டுக்கிறாங்க. யாரா நீ, எதுக்கடா வந்த? ஐயோ சார், நான் சும்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேனா, வழி மாதிரி உள்ள வந்துட்டேன், யார்கிட்டடா பொய் சொல்றேன்னு போட்டு அடிக்கிறாங்க. ஆனா கரெக்டான டைம்ல நம்ம போரிஸ் உள்ள வந்து அந்த 2 பேரையுமே போட்டு தள்ளுறாரு. மூஞ்சில மாஸ்க் வேற போட்டிருக்காரு. இவ்வளோ நேரம் நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நம்ம போரிஸ் ஏதோ சாதாரண ஆளுன்னு நினைச்சாரு, 2 கொலைய அசால்ட்டா பண்றாரு இவரு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. நம்ம போரிஸுக்கு தேவையான எந்த ஒரு பொருளும் அங்க இல்ல. இவர் ஷூட் பண்ணார்ல அந்த 2 பேருடைய ஐடி கார்டும் அவங்களுடைய போன்ஸும் தான் இருக்கு. அதுவும் அந்த போன் லாக்ல இருக்கு, உள்ள என்ன இருக்குன்னு ஓபன் பண்ண முடியாது. ஏதாவது கால் வந்தா அட்டன் பண்ணலாம், அவ்வளவுதான். ஸோ நம்ம போரிஸ்க்கு வந்து சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் வேணும். அது எழுதி வச்சிருக்கிற ஒரு டைரி ஒன்று அவரோட வீட்டுக்குள்ள இருக்கான் வெண்ட்ல. இவரால போக முடியுமா? ஏற்கனவே போய் தான் கத்தி குத்து வாங்கி உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஆளு. அதான் இருக்கவே இருக்காரு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவரை அனுப்பி விட இவரும் போரிஸோட வீட்டுக்கு போறாரு. அவரோட ஒய்ஃப் கதவை திறக்கிறாங்க. நான் வந்து போலீஸ் வீட்டை கொஞ்சம் செக் பண்ணணும். எந்த ஆங்கிள் பார்த்தாலும் போலீஸ் மாதிரி சத்தியமா தெரியல, ஆனா அந்த ஒய்ஃப் நம்புறாங்க. இந்த நேரத்தில் நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை காப்பாற்றுறதுக்காக போரிஸ் 2 பேரை போட்டு தள்ளினார்ல ஒரு இடத்துல. அங்கே போலீஸ் டிடெக்டிவ்ஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த கொலையை பண்ணதுன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் நல்ல வேலையா அங்கே ஒரு வயசான பாட்டி இருந்திருக்காங்க. அவங்க நல்லா டிராயிங் பண்ணுவாங்க போல. நம்ம போரிஸ் மாஸ்க் போட்டிருந்ததுனால மாஸ்க் போட்ட ஒரு ஆளை வரைகிறாங்க. ஆனால் நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு ஆளு தொக்கா மாட்டிக்கிறாரு. கிட்டத்தட்ட அவருடைய உருவம் ட்ரெஸ் எல்லாம் பக்காவாக வரைஞ்சிருக்கு இந்த பாட்டி. ஸோ இந்த உருவத்தை வச்சு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க போலீஸ்லாம். இதெல்லாம் தெரியாம போலீஸ் மாதிரியே சீனை போட்டுக்கிட்டு போரிஸோடைய வீட்டுக்குள்ள அவருடைய நோட்ஸை தேடிக்கிட்டு இருக்காரு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ போரிஸும் வாக்கி டாக்கி மூலியமா கரெக்டா அந்த நோட்ஸ் எங்க இருக்கும், அந்த வெண்ட் எங்க இருக்குன்னு சொல்ல மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் கரெக்டா அதை எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறாரு. எங்க நம்ம போரிஸ் 2 பேரை காலி பண்ணார்ல, அதுல ஒருத்தருடைய போன் ரிங் ஆகுது. அட்டன் பண்ணி எதுவும் பேசாம கேட்கும் பொழுது அந்த பக்கம் பேசுறது யார் தெரியுமா? நம்ம போரிஸோடைய பாஸ் இருக்கார்ல, அவருடைய ரைட் ஹேண்ட் தான். டே என்னங்கடா போனே இல்ல கொஞ்ச நேரத்துக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் பேசிக்கிட்டே டிவியை பார்த்தா இப்போ இந்த ரைட் ஹேண்ட் கால் பண்ணிருக்கிற அந்த பர்சன் இறந்து போயிட்டாரு அப்படின்ற நியூஸ் ஓடுது. அவன் இறந்து போயிட்டானா அப்ப போன் அட்டன் பண்ணது யாருன்னு ஒரு குழப்பத்தோடவே அவர் பாக்குறாரு. காலையும் கட் பண்ணிடுறாரு. ஸோ நம்ம போரிஸ் வந்து போன் வந்த உடனேயுமே அந்த நம்பரை வந்து நோட் பண்ணிருப்பாரு. அதோட நம்ம போரிஸ்க்கு அந்த பக்கம் பேசுறது பாஸோடைய ரைட் ஹேண்ட் தானா அப்படின்ற விஷயம் இன்னும் அவருக்கு கிளியரா தெரியல. ஆனா நமக்கு காமிச்சிடுறாங்க பாஸோட ரைட் ஹேண்ட் தான் பேசுறாரு அப்படின்னு. ஸோ முக்கியமான அந்த நோட்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் அந்த இடத்துக்கு வந்து, யோ இங்க பாரியா, தேவைக்கு அதிகமாவே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன இதோட விட்டுறேன், வேற யாராவது ஹெல்ப்புக்கு தேடிக்கோ, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான்டா, அவனை வச்சு பாத்துக்கிறேன், நீ கிளம்பு போவோம் வாழ்க்கைய வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. போரிஸோட ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கு வராரு. அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போரிஸ் கிளம்புறாரு. எங்க நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் அப்பாடா இதுக்கப்புறம் நிம்மதியான வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படின்னு சோத்த தின்னலான்னு பார்த்தா டிவியில பிரேக்கிங் நியூஸ், ரெட்டை கொலை பண்ணிருக்காங்க, கொலைகாரங்களும் 2 பேர் தான், மாஸ்க் போட்ட ஒருத்தன், இன்னொருத்தர் இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கிட்டு இருந்தாருன்னு இப்ப நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிற அதே ட்ரெஸ். அடங்கொப்பத்தா நமக்கு நிம்மதியான வாழ்க்கையே இல்லையா அப்படின்ட்டு தலைவர் எழுந்து ஓடுறாரு. எங்க போனாலும் இவருடைய அந்த டிராயிங் தான், எவனாவது பாத்துற போறான்ட்டு அப்படியே எல்லாத்தையும் கழட்டி தூக்கி போட்டு வெறும் உடம்போட வீடு வந்து சேர்றாரு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட். எங்க போரிஸ் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுல நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பிளேட்டை வைக்கலான்னு போனா அங்க அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. போரிஸும் பாக்குறாரு. அவர் போட்டு தள்ளின ஆட்களுடைய போன்ல இருந்து ஒரு கால் வந்தது இல்ல, அதான் பாஸோடைய ரைட் ஹேண்ட், அவர் தான் இங்கேயும் கால் பண்றாரு. ஆனா போரிஸ்க்கு வந்து யார் கால் பண்றாங்கன்னு தெரியல. ஆனா அதே நம்பர்ல இருந்து கால் வருதே அப்படின்னு நினைக்கும் பொழுதே பின்னாடி இருந்து அந்த ஃப்ரெண்டு ஷார்ட் கன்னாலேயே ஷூட் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், போரிஸ் அங்கேயே காலி. ஸோ இறந்து போன போரிஸ் திரும்ப உயிரோட கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. இப்போ அவரு ஒரு காரோடைய டிக்கிக்குள்ள இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு தான் கொலை பண்ணி இவர் உடம்ப தூக்கி போறதுக்கு கார்ல கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஸோ நம்மால் அப்படியே மெதுவா எழுந்து அடிக்கிறதுக்கு ஆயுதம் எதுவும் கிடைக்கல. அதனால நல்லா பெருசா ஒரு சாசேஜ் ஒன்று இருக்கு, அதை எடுத்து மண்டை மேலேயே போட்டு காருக்குள்ளேயே இவங்க சண்டை போடுறதுனால கண்ட்ரோல் மிஸ் ஆகி கார் கிராஷ் ஆயிடுது. அதுல அந்த ஃப்ரெண்டு இறந்தே போயிடுறாரு. ஆனா நம்ம ஆளுக்கு ஒன்றும் ஆகல. அதாவது உடம்பெல்லாம் பயங்கரமான காயம், ரத்தம் சொட்ட சொட்ட தான் இருக்காரு, ஆனா
உயிரோட இருக்காரு அவரு. சோ இப்போ இந்த காயத்தை கிளியர் பண்ண இவர் யாருக்கிட்ட போவாரு? டாக்டர் கிட்டயா? கண்டிப்பா கிடையாது. அதான் இருக்கவே இருக்காரு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட். நேரா ஒரு வீட்டுக்கு போய், யோ என்னையாச்சு உனக்கு? நான் மாட்டு நிம்மதியா இருந்திருப்பேன். செத்து செத்து திரும்ப வந்து வந்து இப்ப நான் ஒரு தேடப்படும் குற்றவாளி தெரியுமா? அட கம்முனுறா, ஃபர்ஸ்ட் எனக்கு அடிபட்டிருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாரு அப்படின்னு அவரு சொல்ல, இப்படி இவங்க பேசுறதெல்லாம் வந்து நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்டோடைய அம்மாவும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி பயத்துல தான் இருக்காங்க. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் அவரோட முதுகுல இருக்கிற அடிப்பட்ட காயம், அப்புறம் ஷார்ட் கன்னோட புல்லட்லாம் குட்டி குட்டியா நிறைய இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு இவரு. ஸோ போரிஸ் கொலை பண்ண அந்த ஆட்களுடைய போனுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்தது. அதே நம்பர்ல இருந்து தான் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் கால் வந்திருக்கு. ஸோ அந்த காலை பண்ணவன் தான் என்ன கொல்லணும்னு நினைச்சவன். அதோட நான் சேர்த்து வச்ச எல்லா பணமும் காணாம போயிருக்கு, அந்த பணத்துக்காக தான் அதெல்லாம் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்ல, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கிறாரு. இந்த ஃபோன் நம்பரை வச்சு எந்த லொகேஷன்ல அந்த பர்சன் இருக்காருன்னு கண்டுபிடிக்க சொல்ல இவங்களுக்கும் ஒரு லொகேஷன் கிடைக்குது. ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் வாங்க நம்ம போலாம் அப்படின்னு சொல்ல, எது போலாமா? டேய் நீ ஒரு புள்ள பூச்சிடா, உன்னை கூட்டிட்டு போயிட்டு நான் என்ன பண்றது? நான் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். எது புள்ள பூச்சா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட ஹெல்ப்னு வந்து கேக்குறீங்க? நான் ஹெல்ப் பண்ணதுனால தான் இப்ப நீங்க நின்னுகிட்டு இருக்கீங்க. டேய் எனக்குள்ள இருக்கிற பவர்ரா, எத்தனை தடவை செத்தாலும் திரும்ப வந்துகிட்டே இருப்பேன். இன்னும் சொல்ல போனா நான் தான் அந்த 2 பேர்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினது. உன் உதவியே இல்லாம நானே போயிட்டு கலக்கிட்டு வரேன் பாரு அப்படின்னு நடு ரோட்ல நின்று இவர் வீரவசனம் பேச, அப்போ ஒரு கார் வந்து மோதி அவ்வளவுதான் போரிஸ் இறந்து போறாரு. ஒரு கார் ஷோரூம்ல கார்னா என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணு ஆடி கார் வாங்குறாங்க. அந்த பொண்ணோட பேரு கிறிஸ்டினா. காரை வாங்கிட்டு ரோட்ல ஓட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே தான் காரை எப்படி ஓட்டுறதுனே கத்துக்கிறாங்களே. அப்படிதான் ஒருத்தரை இடிக்கிறாங்க. அதுதான் நம்ம போரிஸ். ஆளு கீழே விழுந்து இறந்து போய் இருக்காரா? ஐயோ நான் கொலை பண்ணிட்டேனா, அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நான் ஜெயில தான் இருக்க போறேன் அப்படின்னு அவங்க பதட்டப்பட, நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் ஏங்க நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? எது கவலைப்படுறீங்களா? யோ அவன் செத்து கிடக்குறாயா? ஆடா அதெல்லாம் ஓடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏந்துப்பாரு. எது ஏந்துப்பானா? இப்ப நான் காரு மோதி அவன் செத்து கிடக்குறானா இல்ல தூங்கிக்கிட்டு இருக்கானா? அட உங்களுக்கு எதுவும் சொன்னா புரியாது. இங்க பாருங்க, ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா? அந்த பாடியை தூக்கி கொஞ்சம் உங்க டிக்கில வச்சு ஒரு இடத்த கூட்டிட்டு வரீங்களா? எது பாடியா? போயிட்டானா அப்போ? அட போகலங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இடிச்ச அந்த லேடி கிட்டயே ஹெல்ப் கேட்டு நம்ம போரிஸ மார்ச்சுரிக்கு கொண்டு போறாரு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ ஒன்ஸ் போரிஸ் வந்து இந்த மாதிரி இறந்து போயிட்டாருன்னா திரும்ப எப்ப கண்ணு முழிப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், எவ்வளவு நாள் வேணாலும் ஆகலாம். அதோட அடிப்பட்ட காயமும் ரொம்ப சீக்கிரமா இவருக்கு குணமாயிடும். ஸோ கால்லாம் உடஞ்சி போயிருக்கும், அதனால சப்போர்ட்டிங்லாம் வைக்கிறாரு. இப்ப அவன் செத்து தானே கிடக்குறான், நம்ம மனசுல இருக்கிற வன்மத்தெல்லாம் தீர்த்துப்போம் அப்படின்னு யோ நிம்மதியா இருந்த என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டல. டே நாயே, இல்ல இவனை இன்னும் மோசமா திட்டணும்ட்டு அசிங்கமா திட்டுறாரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஆனா இருந்தாலும் உன் கூட இருக்கிறது நல்லா த்ரில்லா தான் இருக்கு, அதனால நீ இங்கேயே கடை, நான் அந்த மொபைல் போனோட லொகேஷனுக்கு போயிட்டு உன்னை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிச்சு சும்மா சீனா வரம்பாரு அப்படின்ட்டு நம்மால அந்த லொகேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. போய் பார்த்தா அது சும்மா பயங்கரமான கேங்ஸ்டரோட இடம் போல ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிறாரு. நம்ம போரிஸ் வேலை செஞ்ச பாஸோடைய ரைட் ஹேண்டுக்கு சொந்தமான இடம் தான் அது எல்லாமே. சோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் வேகமா ஓட ஒரு பர்சன் பின்னாடியே திறத்திக்கிட்டே வராரு. கிட்டத்தட்ட மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மாட்டிருப்பாரு. ஆனா திடீர்னு அவரை திறத்திக்கிட்டு வர அந்த பர்சனை ரெட் கலர்ல ஒரு கார் வந்து மோதுது. பார்த்தா நம்ம போரிஸை ஏத்தன அதே பொண்ணுதான். ஏமா கார் ஓட்ட தெரியாம இவனையும் மோதிட்டியா, ரொம்ப நன்றிமா, வா நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு அந்த கிறிஸ்டினா கூடவே நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாரு. கார் ஏத்தன அந்த பர்சனும் இறங்கி அந்த காரை ஷூட் பண்றாரு. ஆனா ஒரு புல்லட்டும் அங்க படவே இல்லை. ஸோ நடந்த சம்பவத்தெல்லாம் அந்த பர்சன் அந்த ரைட் ஹேண்டு கிட்ட சொல்ல, அவரும் வந்து சிசிடிவி கேமரா மற்ற விஷயங்களெல்லாம் செக் பண்ணி பார்த்து, அவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஒரு மார்ச்சுரியில தான் அவனுக்கு டியூட்டி போட்டிருக்காங்க போல. ஸோ அங்க நம்ம ஆளுங்களை அனுப்பு அப்படின்னு சொல்லி விடுறாரு. இந்த நேரத்தில் மார்ச்சுரியில இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிற நம்ம போரிஸ், நம்ம எப்படி இங்க வந்தோம், என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியல. ஆனா வெளியே 2 பேரு கன்னோட வந்திருக்காங்கன்னு மட்டும் தெரியுது. அந்த ரைட் ஹேண்ட் அனுப்பின ஆளுங்க தான். அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை தேடி தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. ஆனா உள்ள இருக்கிற நம்ம போரிஸ் அந்த 2 பேரையுமே அடிச்சு போடுறாரு. சும்மா கொடூரமான சண்டை நடக்குது. ஒரு ஆளை போட்டு தள்ளிடுறாரு. ஆனா இன்னொரு பர்சன் நம்ம போரிஸா பயங்கரமா அட்டாக் பண்ணி போரிஸா காலி பண்ணிருப்பாரு. நல்ல வேலையா அந்த இடத்துக்கு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் அந்த கிருஷ்ணான்ற பொண்ணும் வந்துடுறாங்க. பின்னாடி அடிச்சு அந்த ஆளை மட்டையாக்கிடுறாங்க. அதுக்கப்புறமா அவரை புடிச்சு கட்டி போட்டு நீ யாருக்கு கீழே வேலை செய்யறன்னு சொல்லி கேட்கும்போதுதான் போரிஸ்க்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. அந்த ரைட் ஹேண்ட் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு. அதனால இவங்க பிடிச்சி வச்சிருக்கிற அந்த பர்சனுடைய போனை யூஸ் பண்ணியே ரைட் ஹேண்டுக்கு கால் பண்ணி நம்ம போரிஸும் ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிக்கிறாரு.
ஸோ போரிஸும் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா அங்க போரிஸோடைய பாஸ், அட பாவி பாஸே, உன்னை நம்பினேடா, உங்ககிட்ட மரியாதையா இந்த வேலைலாம் எனக்கு வேணாம், பேக்கரி வைக்க போறேன் தானே போனேன், இதுக்காக என்ன கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏண்டா எங்களோட ரகசியம் எல்லாமே நிறைய விஷயங்கள் உனக்கு தெரியும், அப்படி இருக்கும் பொழுது உன்னை வெளியே விட்டுட்டு நாங்க எப்பறா நிம்மதியா இருக்கிறது, அதோட உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, அதை கொடுத்தா இன்னும் நிறைய அடியாளுங்க வருவாங்க, அதான் உன்னை காலி பண்ண சொன்னோமே. டக்குன்னு அந்த இடத்துக்கு அந்த ரைட் ஹேண்டும் வராரு, கன்னோட வந்து நிக்கிறாரு. உன்னை கொல்றதுக்கு அன்னைக்கு நைட்டே ஆளுங்களை அனுப்பணும், மண்டை மேலேயே சுட்டோன்னு சொன்னானுங்க, ஆனா நீ எப்படி உயிர் பொழைச்சன்னு சத்தியமா தெரியல, ஆனா கவலைப்படாத, இந்த தடவை உனக்கு முன்னாடி வேற ஒரு பணம் விழும் அப்படின்னு சொல்ல டக்குன்னு அந்த பாஸையே போட்டு தள்ளுறாரு இந்த ரைட் ஹேண்டு. ஏன்னா இந்த ரைட் ஹேண்டுக்கு எவ்வளவு நாளா தான் ரைட் ஹேண்டா இருக்கணும், நம்மளே ஒரு பாஸா மாறணும் அப்படின்னு சொல்லி பாஸையே போட்டு தள்ளி அந்த பழிய நம்ம போரிஸ் மேல போடுறாரு. போரிஸும் அட பாவி, பாஸ் ஆகணும்ட்டு நம்ம பாஸையே போட்டு தள்ளிட்டியாடா, இதுக்கே இப்படி சொன்னா எப்படி, உன்னையும் போட்டு தள்ள போறேன்ட்டு போரிஸையும் போட்டு தள்ளிடுறாரு. ஸோ இங்க நம்ம போரிஸோட ஒய்ஃபுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிய வர ஆரம்பிக்குது. நம்ம தானே கத்தியில குத்தி அவனை கொலை பண்ணி தூக்கி போட்டோம், இப்போ நான் திரும்பவும் அந்த ஆளு செத்து போயிட்டான்னு ஃபோன் பண்றாங்களேன்னு புரியல அவங்களுக்கு. அதோட இந்த தடவை தான் ப்ராப்பரா ஃபியூனரல் பண்ணி நம்ம போரிஸை புதைக்கவும் செய்யறாங்க. எல்லோருமே நினைக்கிறாங்க அவர் இறந்து போயிட்டாருன்ட்டு. ஸோ உள்ள வச்சு மொத்தமா மூடிடுறாங்க. ஆனா சவப்பெட்டிக்குள்ள இருந்து அவரு கண்ணை முழிச்சு எழுந்து போறான். அந்த பெட்டியை தட்டுறாரு, வெளியே வர நினைக்கிறாரு, ஒன்னும் முடியல அவரால். ஸோ உள்ளேயே ஆளு மாட்டிக்கிறாரு. நல்ல வேலையா நம்ம ஆளு உயிரோட திரும்ப வருவாருன்ற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். அதோட அவர் உயிரை காப்பாத்தின அந்த கார் ஓட்ட தெரியாத பொண்ணு கிறிஸ்டினா, அந்த பொண்ணு மேல இவருக்கு ஒரு லவ் போல, அதையும் கூட கூட்டிக்கிட்டே தான் சுத்துறாரு. ரெண்டு பேருமே வந்து எல்லாரும் புதைச்சிட்டு போன நம்ம போரிஸை தோண்டி வெளியெடுக்கிறாங்க. ஏண்டா என்னை காப்பாத்துறதுக்கு இவ்வளோ நேரமாடா உனக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே திரும்பி பார்த்தா அங்க அந்த கிறிஸ்டினா பொண்ணு இருக்காங்க. டே, இது நமக்குள்ள இருக்கிற ரகசியம், எதுக்குடா இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்த? யோ இங்க பாரு, நான் இப்போ முன்னாடி உயிரோட நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் இந்த பொண்ணு தான், உன்னெல்லாம் தொல்லை ஒளிஞ்சதுன்னு உள்ளேயே விட்டுருக்கணும், தோண்டி காப்பாத்தன பாரு இன்னும் சொல்லுவேன். ஆமா, பேச்சுவார்த்தைன்னு சொல்லி தானே போன, எதுக்காக அந்த பாஸை போட்டு தள்ளன? டே, அதை பண்ணது நான் கிடையாதுடா, அந்த சோத்து கை ரைட் ஹேண்டு தான் பண்ணான் அப்படின்னு போரிஸும் நடந்த விஷயத்த சொல்ல, இங்க அந்த ரைட் ஹேண்டு இறந்து போன பாஸோடைய சவப்பேட்டிக்கு முன்னாடி கேங் ஆட்கள் எல்லாரையும் வர சொல்லி, இங்க பாருங்க நம்ம பாஸ் கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி நீ தாண்டா அந்த கேங்கை வழி நடத்தணும்னு என்கிட்ட தான் சொன்னாரு, அதனால இனிமே நான் தான் இந்த கேங்கோடைய லீடர், புரியுதா? இனிமே என்ன ரைட் ஹேண்டு சோத்து கையெல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க, இனிமே என்ன எல்லாரும் லீடர்னு சொல்லணும், புரியுதா? அது அந்த கேங் ஆளுங்களுக்கு மட்டும் கிடையாது, நமக்கும் சேர்த்துதான். சோத்து கையி இப்போ லீடரா ஆகுறாரு. எங்க நம்ம போரிஸும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் அந்த கிறிஸ்டினா பொண்ணுடைய இடத்துக்கு போறாங்க. அந்த பொண்ணு வந்து, இங்க பாருங்க, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், இதுக்காகவே ஊருக்குள்ள நிறைய மந்திரவாதிகள் ஜோசியர்கள்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட லைனா அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன், ஜூம் மீட்டிங்ல நம்ம அவங்க கூட பேசினா போதும். எது, ஐயோ நான் வரல. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும், ஆடா போரிஸ் உட்காருங்க, உங்களோட இந்த சக்தி எங்க இருந்து வந்ததுன்ட்டு அவங்க கரெக்டா சொல்லுவாங்க அப்படின்ட்டு ஜூம் கால் அட்டன் பண்ணா ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. யூடியூப்ல 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா உங்களுக்கு. ஸோ குழந்தைகளா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும், அது வந்து பக்கத்துல இருக்காருல்ல இவரோட ஃப்ரெண்டு, இவருக்கு ஒரு ப்ராப்ளம், பார்த்தாலே எனக்கு தெரியுது, எனர்ஜி வருது அப்படியே இந்த கம்ப்யூட்டர் வழியா, அவருக்கு அஜீரண கோளாறு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே போரிஸும், ஆமாமா அது எனக்கே தெரியும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும், அட கொஞ்சம் வாயை மூடுங்களேன், அது வந்து அந்த பிரச்சனை கிடையாதுங்க மேம், என்னன்னா இன்னைக்கு அவரு செத்து போயிட்டாருன்னா நாளைக்கு திரும்ப உயிரோட வந்துடுறாரு. அந்த ஜோசியக்கார லேடி ஷாக் ஆகுறாங்க. எது, உயிரோட வராரா? கனவுலையா? ஐயோ இல்லங்க, நிஜத்துல பின்மண்டையிலே ஒருத்தர் நறுக்குன்னு சுட்டாங்க, செத்து போயிட்டாரு, திரும்ப உயிரோட வந்தாரு. அப்புறம் அவரோட பொண்டாட்டியே வேற ஒருத்தர் கூட அஃபேர்ல இருந்துகிட்டு கத்தியால குத்துன்னு குத்த செத்து போயிட்டாரு, திரும்பவும் வந்தாரு. அப்புறம் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஷார்ட் கன்னால போட்டு தள்ளினாரு, செத்து போனாரு, திரும்ப வந்தாரு. அப்புறம் கார் வந்து ஏத்தி மர்கே ஆனாரு, திரும்ப உயிரோட வந்தாரு. அவர் திரும்பவும் துப்பாக்கியில சுட்டு செத்து போயிட்டாரு, ஃபியூனரல் எல்லாம் பண்ணி புதைச்சிட்டாங்க, நாங்க தான் தோண்டி எடுத்து கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கோம். இதை கேட்கிற அந்த ஜோசியக்கார லேடியும், அட பைத்தியங்களா அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. இவங்க போனா என்ன, நமக்கு பதில் சொல்ல ஏகப்பட்ட ஜோசியக்காரங்க இருக்காங்கன்ட்டு ஒவ்வொரு ஜோசியக்காரங்களா பாக்குறாங்க. ஆனா யாருமே இந்த விஷயத்த நம்ப மாட்டாங்க. நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்டே சொல்லியிருப்பாரு இது ஒரு லேசரஸ் சிண்ட்ரம் அப்படின்னு, ஆனா அது எப்பயாவது ஒரு தடவை தான் வரும். ஆனா இவருக்கு ரொம்ப நேச்சுரலா இருக்குன்னா ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொரு ஜோசியக்காரங்க கிட்டயா போரிஸ் பேச கடுப்பாகி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு, இங்க பாரு இதெல்லாம் தேவையே இல்ல, நேரா போறேன், அந்த ரைட் ஹேண்டை காலி பண்றேன், அதான் என்னோட பிளானே. ஆனா மெடிக்கல் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு இந்த லேசரஸ் சிண்ட்ரம் எப்ப வேலை செய்யும்னு தெரியாது, இவ்வளவு நேரம் நீ உயிர் பொழைச்சிட்ட, ஆனா திடீர்னு நீ இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு, அதனால இதை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு ஜோசியக்காரங்க இருக்காங்க, வீடியோ கால்லாம் வேணாம், நேர்லயே போய் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீ என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல போரிஸும் ஓகேன்னு சொல்றாரு. நேரா இவங்க ஒரு ஜோசியக்காரங்களை பாக்குறதுக்கு போறாங்க. அவங்க நம்ம போரிஸை பார்த்த உடனே பயப்படுறாங்க, பின்னாடி இருக்கிற படிக்கட்டிலேயே கீழே விழுந்துடுறாங்க. என்னடா இவ என்ன
பார்த்த உடனே கீழே விழுந்துட்டா. அவ வேணும் பேசாதீங்க, அவங்க பெரிய ஜோசியக்காரங்க, உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா, சரி வாங்க அவங்கள உள்ள கூட்டு போலாம் அப்படின்ட்டு மயக்கத்துல இருக்கிற ஜோசியக்காரங்களை உள்ள கூட்டிட்டு போறாங்க. அவங்களும் கண்ணை முழிச்சு எழுந்து இது யாரு, என்னை விட்டு தூரமா போன்னு கத்துறாங்க. எங்க எங்க அவரு என்னோட ஃப்ரெண்டு தான், அவருக்கு ஒரு ப்ராப்ளம், அதுக்காக தான் வந்திருக்கோம். பார்த்தாலே தெரியுது இவன் சாக வேண்டியவன், ஆனா உயிரோட வந்திருக்கான். இதை சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஜோசியக்காரங்க மேல இவங்களுக்கு நம்பிக்கை வருது. போரிஸும் வந்து அவங்க முன்னாடி உட்காந்து இவங்களும் கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு சக்தி கிடையாது, இது ஒரு சாபம். ஒரு சாபம் வர அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து நான் சாதாரண வேலை தான் செய்யறேன், ஒரு பேக்கரி தான் வச்சிருக்கேன், அதெல்லாம் கிடையாது, நீங்க வேற ஏதோ ஒரு தப்பான வேலை செய்யறீங்க அப்படின்னு ஜோசியக்காரங்க கரெக்டா கேட்க, ஆமா உண்மைதான், நான் ஒரு அடியாளு, எங்க பாஸ் சொல்றதுக்காக நிறைய பேரை கொலை பண்ணுவேன், அடிப்பேன், என்ன வேணுமோ பண்ணிருக்கேன். எனது நீ ஒரு கொலகார பயலா, இவ்வளவு மோசமான ஆளா இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த ப்ராப்ளமே வந்திருக்குன்னு பேச கடுப்பாயிராரு போரிஸ். நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாரு. நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான், யோயோ என்னையா ஆச்சு உனக்கு, டேய் என்ன கொலகார பையன்னு சொல்றாடா, பின்ன உன்ன என்ன குழந்தைன்னு சொல்லணுமா, என் கண்ணு முன்னாடியே 2 பேரை போட்டு தள்ளின கொலகாரம் தானே நீனு. எங்க பாரு இவங்க தான் கரெக்டா சொல்றாங்க, ஒழுங்கா வா, என்ன ப்ராப்ளம்னு கேட்டு தெரிஞ்சு போன்ட்டு இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் நம்ம போரிஸை சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு போறாரு. எங்க பாரு நீ மோசமான கேடுகட்டவனா இருக்கிறதுனால உனக்கு சாபம் வந்திருக்கு, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல நீ மாட்டிக்கிட்ட, நரகத்துக்கு போய் சேர வேண்டிய ஆளு நீனு, ஆனா நரகத்துல இருக்கிறவங்க இன்னும் எந்த முடிவுக்கும் வரல, அதனாலதான் நீ செத்தாலும் நரகத்துக்கு போகாம திரும்ப உயிரோட கண்ணை முழிச்சு எழுந்துக்கிற. ஆனா உண்மை என்னன்னா உன் உடம்புக்குள்ள இருக்கிற அந்த சக்தி குறையறத நான் ஃபீல் பண்றேன், சீக்கிரமாவே உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போட்டுருவாங்க, நீ நரகத்துக்கு போக தான் போற, சோ அதனால திரும்ப நீ உயிரோட வராம இறந்து போகவே வாய்ப்பு இருக்கு, அதனால இதுக்கப்புறம் எந்த ஒரு மோசமான விஷயத்திலயும் மாட்டிக்காதன்னு சொல்றாங்க. சோ போரிஸ் அந்த அட்வைஸை எடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒருவேளை இறந்து போனார்னா மேபி ஃபுல்லா இறந்து போகவும் வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம போரிஸோட ஒய்ஃப் போரிஸை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா முத தடவை செத்து போனாரு, திரும்ப வந்தாரு, கத்தியால இவங்க குத்துனாங்க, செத்து போனாரு, திரும்ப வந்தாரு, இப்ப அகைன் ஒரு தடவை வேற ஃபியூனரல் எல்லாம் பண்ணி புதைச்சு வச்சிருக்காங்க. திரும்ப அந்த மனுஷன் வருவாருன்னு பயத்துல ஆன்லைன்ல 8 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஜோசியக்காரங்க கிட்ட கேட்கும் பொழுது, என்னமா சொல்ற, உன் ஹஸ்பண்ட் திரும்ப உயிரோட வராரா, ஆமாங்க இதுதான் என் ஹஸ்பண்ட்னு சொல்லி போட்டோவை காமிக்க, ஆமா இப்ப இவர் தானம்மா, நான் செத்து போறேன் திரும்ப உயிரோட வரேன், எனக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி என்கிட்ட கேட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. சோ போரிஸோட ஒய்ஃபும் புரிஞ்சுக்கிறாங்க, அப்படின்னா புதைச்சும் அந்த மனுஷன் உயிரோட வந்திருக்கான் அப்படின்னு பயத்துல இருக்காங்க. அந்த ஜோசியக்கார லேடியை பார்த்துட்டு போரிஸும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் வெளியே வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. யோயோ என்னையாச்சு, இரியா பொறுமையா யோசிச்சு பண்ணலாம், இங்க பாரு அவ்வளோதான், நான் நேராக போறேன், அந்த ரைட் ஹேண்டை போட்டு தள்ளுறேன், நீ உன் வேலையை பாரு, இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண நான் வரமாட்டேன், புரியுதா, ஸோ உன் வாழ்க்கையை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போரிஸ் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு ரிவெஞ்சுக்காக. ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் அந்த கிறிஸ்டினான்ற பொண்ணு கூட இருக்காரு, 2 பேருமே அப்படியே சோகமாக இருக்காங்க. ஏன்னா போரிஸ் பண்றது என்னதான் மோசமான விஷயமா இருந்தாலும் இவங்களுக்கு நல்லா ஜாலியாக த்ரில்லிங்காக இருந்தது. சரி விடு, வாழ்க்கையில் எப்பவுமே த்ரில்லிங் மட்டும் இருந்தால் வேலைக்காகாது, கொஞ்சம் ரொமான்டிக்கும் வேணும், என்ன சொல்ற, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, வா எங்க அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிறிஸ்டினாவை கூட்டிட்டு நேரா வீட்டு கதவை திறக்கிறாரு. அம்மா இங்க பாருமா உன் மருமக. மெடிக்கல் ஸ்டூடெண்டோட அம்மாவும், மருமகளே வெல்கம் டு த மாமியார் வீடுன்னு உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த ரைட் ஹேண்டோடைய ஆட்கள்லாம் ஆல்ரெடி இருக்காங்க. நம்ம ஆளு தொக்கா மாட்டிக்கிறாரு. சோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவருடைய அம்மா கிறிஸ்டினானு 3 பேரையுமே பிடிச்சி வச்சிருக்காங்க. இவங்களுக்கு தேவை அந்த போரிஸ் தான். ஆனா என்னன்னா ரைட் ஹேண்ட் இங்க இல்ல, அவருடைய ஆட்கள் தான் இங்க இருக்காங்க. இவங்க வந்து போரிஸை பார்த்ததே இல்ல, ஆனா இருந்தாலும் இந்த பையனை தேடி தான் வருவான் அந்த போரிஸ்ன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வெயிட் பண்றாங்க. இந்த நேரத்துல நம்ம போரிஸ் என்ன பண்றாருன்னா, அவரு நைஸா அந்த ரைட் ஹேண்டோடைய இடத்துக்குள்ளேயே போறாரு. உள்ள போய் செக் பண்ணி பார்த்தாதான் இவருடைய பணம் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே இவ்வளோ நாள் இல்லீகலா கிரிமினல் வேலைலாம் பண்ணி சேர்த்த பணம். இதை வச்சுதான் ஒரு பேக்கரி கடையை ஓபன் பண்ணி நிம்மதியா வாழலாம்னு நினைச்சாரு. ஆனா பணத்தை ஆட்டைய போட்டு இவரை கொலையும் பண்ணிட்டாங்க. சோ பழி வாங்கணும் அப்படின்ட்டு ரைட் ஹேண்ட் வருவாரு, போட்டு தள்ளலான்னு இவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்பதான் அங்க ஒரு போன் நம்பர் இருக்கிறத பாக்குறாரு. இது நமக்கு தெரிஞ்ச போன் நம்பர் ஆச்சுன்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்டோட வீட்டு போன் நம்பர் தான் இது. இந்த போன் நம்பர் இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னா இந்நேரத்துக்கு மெடிக்கல் ஸ்டூடெண்ட பிடிச்சிருப்பாங்களே, ஃபர்ஸ்ட் நம்ம அவனை காப்பாத்தணும் அப்படின்ட்டு வேகமா அங்க இருந்து இவரை காப்பாத்த வந்துகிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நம்ம போரிஸோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்க அஃபேர்ல வச்சிருக்கிற அந்த பர்சனும் வந்து உண்மையிலேயே போரிஸ் புதைச்சு வச்ச இடத்துல இருந்து வெளியே வந்துட்டாரான்னு செக் பண்ணி பாக்குறதுக்கு வராங்க. வந்து பார்த்தா குழிய தோண்டி வச்சிருக்காங்க. அப்படின்னா உண்மையிலேயே அந்த மனுஷன் செத்து போயும் திரும்ப உயிரோட வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. எங்க ரைட் ஹேண்டோடைய ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அவரோட அம்மா கிறிஸ்டினாலாம் அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கதவை யாரோ நாக் பண்றாங்க.
மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு பயம், ஐயோ போரிஸா இருக்க போதோ அப்படின்ட்டு. உள்ள இருக்கிறவங்களும் டேய் கதவை ஓபன் பண்ணாம யாரு என்னன்னு மட்டும் கேளு, அவனா இருந்தா இங்கேயே போட்டு தள்ளுறோம். ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் அப்படியே பயந்துகிட்டே பக்கத்துல வந்துகிட்டு இருக்காரு. யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பக்கம் போரிஸ் தான். ஆனா போரிஸ் வந்து தம்பி நான் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து வரேன்ப்பா, நீ ஒரு தீசிஸ் ரெடி பண்ணல, மார்ச்சரியில கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திய பார்ட் டைமா, அதான் உங்ககிட்ட ஒரு சில பேப்பர்லாம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், கதவை தரையன். ஆஹா போரிஸ் டீச்சர் மாதிரி சீன் போடுறானா, அது வந்து இவர் என்னோட டீச்சர் தான், நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு கதவை திறக்க போரிஸும் உள்ள யார் யார் இருக்காங்க ஒளிஞ்சிருக்காங்க. அப்படியே சைகையிலேயே வந்து டோரை லாக் பண்ணாத ஓப்பன்லயே வெயின்ற மாதிரி சொல்றாரு. சரி தம்பி நல்லா படிக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி சீனை போட்டு அவர் அங்கிருந்து போறாரு. நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் டோரை லாக் பண்ணாம ஓப்பன்லயே லைட்டா விட்டுறாரு. அப்படியே திரும்பி வரும்பொழுது டக்குன்ட்டு அந்த கதவை திறந்துகிட்டு நம்ம போரிஸ் உள்ள வந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு பொழக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரே ஒரு பர்சன் மட்டும் கன்னை நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்டோட அம்மா தலையில வைக்க போரிஸும் வந்து ஐயோ என்னடா இப்படி லாக் பண்ணிட்ட என்ன, சரி சரி ஏமா நீ கவலைப்படாத, அசையாம அப்படியே கொஞ்ச நேரம் ரெண்டு டக்குன்னு அப்படியே போட்டு தள்ளுறாரு அந்த பர்சனை. ஸோ கீழே விழுந்து போய் கிடக்குற நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்டுடைய அம்மாவை என் கையை பிடிச்சி எழுந்துக்கோங்கன்னு ஒரு காப்பாத்த இவங்க கண்ணுக்கு நம்ம ஆளு உயிரை காக்க வந்த தேவதை மாதிரி தெரியுறாங்க போல. ஆக்சுவலாக நம்ம போரிஸ் அந்த ரைட் ஹேண்டோடைய வீட்டில் தான் இருந்திருப்பாரு. மெடிக்கல் ஸ்டூடெண்டோடைய ஃபோன் நம்பரை பார்த்துருப்பாரு. ஸோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆபத்தில் இருக்காரு, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ரைட் ஹேண்டை போட்டு தள்ளணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஸோ அதே மாதிரி அந்த ரைட் ஹேண்டு வீட்டில் வந்து ஆள் குளிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம போரிஸும் ஷூட் பண்ணலான்னு போகும்பொழுது அப்போ அந்த ரைட் ஹேண்டுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. சார் அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை பிடிச்சிட்டோம், சூப்பரா பிடிச்சி வச்சுக்கிட்டே இருங்க, 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் கால் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஒருவேளை நான் கால் பண்ணலன்னா மொத்தமாக எல்லாரையும் போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதனால தான் போரிஸ் வந்து அந்த ரைட் ஹேண்டை அங்கேயே போட்டு தள்ளாம நேரா மெடிக்கல் ஸ்டூடெண்டோட வீட்டுக்கு வந்து எல்லாரையும் காப்பாத்திருப்பாரு. ஏன்னா ஒருவேளை இவரை போட்டு தள்ளிட்டு போயிருந்தாருன்னா இந்த ரைட் ஹேண்டு கால் பண்ணி பேசியிருக்க முடியாது. அப்படி பேசலன்னா அங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டையும் கொன்னு இருப்பாங்க. ஸோ அதனால தான் இவனை அப்புறம் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை காப்பாத்தலான்ட்டு வேகமா வந்திருப்பாரு. இந்த நேரத்தில் நம்ம போரிஸோட ஒய்ஃப் அஃபேர்ல இருக்கிற அந்த பர்சன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் சொல்றது புரியுதா, என் புருஷன் உயிரோட தான் இருக்கான், அவன் எப்ப வேணாலும் இங்க வரலான்னு பயத்துல இருக்காங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தேவையில்லாம பயப்படாதன்ட்டு இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்க போரிஸோட ஒய்ஃப் ஜஸ்ட் தள்ளி விடுறாங்க. அவரு கீழே விழுந்து அவ்வளவுதான் காலி. எங்க நம்ம போரிஸும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் என்ன பண்றாருன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்டோடைய அம்மாவையும் அந்த கிருஷ்ணா பொண்ணையும் ட்ரெயின் ஏற்றி வேற ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ என்ன வேணும் அப்படின்னா போலீஸ்ல வந்து ஒரு சில டாக்குமெண்ட்லாம் இருக்கு, அதாவது இவங்களுக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸ்லாம் இருக்கு, அதை அழிச்சிட்டாலே இந்த கேஸ்ல இருந்து இவங்க தப்பிச்சிடலாம். ஆனா அது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கா, அதை எடுக்கிறது இம்பாசிபிளான ஒண்ணு. அதோட போரிஸும் இப்பதான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் இவ்வளோ இல்லீகலான விஷயம் எல்லாமே பண்ணதுக்கான ரீசன் என் பொண்ணுக்காக தான். என் ஒய்ஃப் அஃபேர்னு சுத்திக்கிட்டு இருக்கா, நானும் இந்த இல்லீகலான விஷயம்லாம் பண்றதுனால என் பொண்ணு இப்போ ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கா. ஸோ நான் சேர்த்து வச்ச பணம் எல்லாம் என் பொண்ணுக்கு தான். ஒரு பேக்கரி ஷாப் வச்சு நிம்மதியா என் பொண்ணு கூட வாழலாம் தான் நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள இது எல்லாம் நடந்து போச்சுன்னு சொல்லும்போது தான் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் அப்படின்னா ஜோசியக்காரங்க சொன்னது இதுதான், நீ ஏன் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்குன்னு இப்பதான் புரியுது, உன் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சா உன்னோட ஆத்மா சாந்தி அடையும். ஸோ நீ எடுத்த பணம் எல்லாத்தையும் உன் பொண்ணுக்கு போய் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கே, இந்த சாபம் உனக்கு போயிடும், நீயும் எங்களை மாதிரியே ஒரு தடவை தான் சாவ, என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல நம்ம போரிஸ்க்கு அந்த மாதிரி செத்து செத்து திரும்ப உயிரோட வரத்தெல்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதனால அந்த ரைட் ஹேண்டு கிட்ட இவரோட பணம்லாம் நிறைய ஆட்டிய போட்டு வச்சிருந்தாருல, அந்த பணத்தெல்லாம் கொண்டு வந்து நேரா ஆர்பனேஜ்ல கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது எல்லாமே என் பொண்ணுக்கு போய் சேரணும், ப்ளீஸ் கொடுத்துருங்க அப்படின்னு. ஸோ அவ்வளவுதான், போரிஸ் இதுக்கப்புறம் இறந்து போனாருன்னா மொத்தமா காலி ஆயிடுவாரு, திரும்ப உயிரோடலாம் வரவே மாட்டாரு. ஆனா கடைசியா ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், அதுதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற எவிடன்ஸை அழிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கிருமிகள் அதிகமா இருக்கு, நாங்க கிளீன் பண்ண வந்திருக்கோம்னு சொல்லி ஒயிட் கலர்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு கார்பரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து வந்த மாதிரி ஒரு சீனை போடுறாங்க. அதுவும் நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய மெடிக்கல் டேர்ம் வார்த்தைகள்லாம் தெரியும்ல, அதெல்லாம் சொல்ல போலீஸும் சரி சரி கிளீன் பண்ணுங்க அப்படின்னு உள்ள அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே நைஸா கிளீன் பண்ணிக்கிட்டு அந்த எவிடன்ஸ் ரூமுக்கும் போயிட்டு அந்த எவிடன்ஸை காலி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துக்கு ஒரு லேடி கதறிக்கிட்டே ஓடி வர்றாங்க. யாரு, நம்ம போரிஸோடைய ஒய்ஃப் தான். ஐயோ என் புருஷன் வந்து நான் அஃபேர்ல இருந்த ஒருத்தனை கொலை பண்ணிட்டானே அப்படின்னு சொல்றாங்க. என்னது நான் கொலை பண்ணனா, நான் இங்க தானே இருக்கேன் அப்படின்னு இவருக்கே ஒன்றும் புரியல. உண்மையிலே தள்ளி விட்டு கொலை பண்ணது இவங்க தான், ஆனா பழிய நம்ம போரிஸ் மேல போடுறாங்க. சோ போலீஸும் போரிஸோட ஒய்ஃபை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம போரிஸும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் வந்த வேலையை பாக்குறாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு போலீஸ் ரைட் ஹேண்டோட ஆளு போல கிளீன் பண்ண வந்து நம்ம ஆட்கள் மேல டவுட் வந்து ஒரு ரூம் குள்ள வச்சு புடிச்சு சும்மா பொழந்து எடுக்கிறாரு. சோ சண்டையில இந்த ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் தீ பிடிச்சிருச்சுன்னு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரைட் ஹேண்டோட ஆளு போட்டு புரட்டி எடுக்கிறாரு போரிஸ. போரிஸும் பயங்கரமா சண்டை போடுறாரு. ஆனா கீழே படுக்க போட்டு நெஞ்சிலேயே புல்லட்டை இறக்கிடுறாரு. அவ்வளவுதான், போரிஸ் காலி. நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டும் அங்க வந்து யோ இப்ப நீ செத்து போயிட்ட
போயிட்டேன்னா அவ்வளவுதான், போய் சேர்ந்துருவ, கண்ணை முழிச்சு பாரியான்னு கத்துறாரு. போரிஸ்க்கும் லைட்டா சுயநலம் வருது, இன்னும் முழுசா சாகல. இங்க அந்த அடியாளு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட பார்த்து ஷூட் பண்ணலான்னு வரும்போது டக்குன்னு போரிஸ் எழுந்து புல்லட்டா அவர் வாங்கிக்கிறாரு. சோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அங்க ஒரு ஃபயர் கேஸ் சிலிண்டர் ஒன்னு இருக்கும், அதுலயே ஒரு போடு போட்டு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அங்க இருந்து ஓடி போயிடுறாரு. போரிஸும் குண்டடி வாங்கிட்டு கீழ இருந்து கன்னை எடுத்து அந்த சிலிண்டரை ஷூட் பண்ண அது வெடிச்சு செதறி அந்த அடியாளு காலி. அதோட அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டும் ஆகுது. சோ எப்படியோ தேவையான எவிடன்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அங்க இருந்து ஓடி போயிட்டாரு. ஆனா போரிஸ் குண்டடி வாங்கி அந்த சாபமும் போனதுனால அவர் உள்ளேயே தான் இறந்து போய் கிடக்குறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதான் கிடையாது, போரிஸ் இன்னமும் உயிரோட இருக்காரு. அப்படின்னா அந்த சாபம் இன்னும் அவருக்கு போகவே இல்லை. செத்து போனாலும் திரும்ப திரும்ப அவர் உயிரோட தான் வர போறாரு. இன்னும் அந்த ரைட் ஹேண்டு உயிரோட தான் இருக்காரு. சோ அவரை போரிஸ் எப்படி கொல்ல போறாரு, இதெல்லாம் தாண்டி இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு வரப்போகுது. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்கன்றது தான் அடுத்த சீசன்ல நமக்கு தெரிய வரும். சோ இந்த சீசனுக்கு நீங்க லைக்ஸை கொடுத்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க. உங்க சப்போர்ட்டை பொறுத்து தான் சீசன் 2 ரொம்ப சீக்கிரமாவே வரும். அதோட ஞாபகமா எல்லாரும் உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.